சென்னையில் வீதிகளை சுத்தம் செய்யும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4, 7, 8 ஆகிய சென்னை மண்டல தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 9வது நாளான நேற்று கையில் துடைப்பங்களை ஏந்தி வீதிகளை சுத்தம் செய்யும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் விஜயை சந்திக்க சென்னை மாநகராட்சி ஆணையர் தடை செய்வதாகவும், முதல்வர் தங்களை சந்திக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் உங்களுக்கு பணி நிரந்தரத்துக்காக நாங்கள் கோரிக்கை வச்சு பேசுவோன்னுட்டு 9 நாளாக நாங்கள் போராடி நிற்கிறோம். எல்லாமே பெண் தொழிலாளி. காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து இனி வரைக்கும் எங்கள் போராட்டத்தை நான் அமைச்சர் யாரும் சந்திக்கல. எங்களுக்கு ஒரு முடிவு தெரிவிக்கும். எங்கள் போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் நாங்கள் கைவிட மாட்டோம். எங்களை பார்த்து எங்களுக்கு சிஎம் சார் எங்களுக்கு பதில் சொல்லணும். போன 13 நாள் போராட்டத்தில் எங்களை அவரோட வாகனத்திலேயே அழைச்சின்னு போய் பனையூரில் சந்திச்சார். இன்றைக்கி 9 நாளாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இது வரைக்கும் எதுவுமே அவர் செவி கொடுக்கவே மாட்டுறாரு. இதுக்கு முழு காரணம் யாருன்னா எங்களோட கமிஷனர் சமீரான் மட்டும்தான். அவர் தான் அவர் வர்றதுக்கும் எங்கள் சமீரான் மட்டும்தான் தடுக்கிறாருன்னு இதை நாங்கள் நினைக்கிறோம். அமைதி வழியில் அரை வழியில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தால் அந்த 9 நாள் போராட்டத்துக்கும் இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு செவி கொடுக்கல. எப்போதான் அவங்க காதில் எங்களோட ஒலி கேட்குமோ என்ன தெரியல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக பேசிய முதல்வர் விஜய் தற்போது அதற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொள்வது ஏன் என்று உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 14/8/2025 அன்று தற்போதைய முதல்வர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தேர்தல் வாக்குறுதியை கொடுங்கன்னு தானே போராடுறாங்க. தேர்தல் வாக்குறுதியை கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா ஒன்று நிறைவேற்றணும். அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு தற்போதைய முதல்வர் அவர்கள் கேட்டிருக்காங்க 14/8/2025 அன்று. அதை தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்துறீங்க, அந்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற மாட்டேன்னீங்க? அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்புறம் பணியந்திரம் செய்யுங்க இந்த தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லி தற்போதைய முதல்வர் அவர்கள் 11ஆம் தேதி செய்தி வெளியிட்டிருக்காரு. ரெண்டுமே அவர் வெளியிட்ட செய்தி தான். அப்போ நாங்கள் கேட்குறது தேர்தல் வாக்குறுதியும் பணியந்திரமும் அவர் என்ன கேட்டாரோ கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அதே இந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் கேட்குறோம்.